செத்துட்டான் சார். எப்படி? 7வது மாடியிலிருந்து தவறி விழுந்து செத்துட்டான் சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார், அவன் செல்போன் கூட கிடைக்கல. சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி உடனே அங்க இருந்து கிளம்புங்க. எஸ் சார். பாய்ஸ், லெட்ஸ் கோ, சீக்கிரம். ஓ மை காட், கௌதம் முடிச்சிருவானே. வருஷம் இதை மட்டும் மறக்காம பண்ணிடுற. இந்த வருஷத்துல இருந்து உனக்கு டைம் சூப்பரா இருக்கு. ஓஹோன்னு வருவ பாரு. அப்படியா? ஆமா. டேய் லெஃப்ட்டா. ஹேப்பி பர்த்டே மாமா. தேங்க் யூ குட்டீஸ், தேங்க் யூ. இனிமே நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான்டா. உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்குமே வெற்றி தான். ஓ, இந்த வருஷமா இவ்வளவு லெட்டர்ஸா? ஓ, இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இருந்துட்டு கூட இந்த வருஷமே எவ்வளவு கிரீட்டிங்ஸ் பாரு. எல்லாருக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமா? அதுவும் இல்லாம உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்டா. பாரு, ஸ்டாம்பே இல்லாம ஒரு லெட்டர். டு பீட்டர் எஸ் குமார். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. 2 அட்ரஸ் கூட போட்டிருக்கு. ஆனா பாரு, நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போட்டு போயிருக்காங்க. காட்டு. யாரோ அவசரத்துல போட்டு போயிருப்பாங்க. நான் பாலட் போகும்போது ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். சார், ஏன் சார் இவ்ளோ நேரம் எங்களை நிக்க வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த பிளாட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரை இங்க நிக்க வச்சு என்கொயரி பண்ணணும்னு என்னுடைய மேலதிகாரி பாஸ்கருடைய உத்தரவு. யார் அவரு? அவர் கண்ணாடி போட்டா கருணையோட பாப்பாரு. கண்ணாடிய கழட்டினா எவனையும் பார்க்க மாட்டார். கடவுளே, கருப்பு கரெக்டா இருக்கணும். யோ சார், அவங்க அங்கே இருக்காங்க. அங்கேயா? நீ என்ன எந்த பக்கம் போற? அது 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 வந்து சார், அது ஒண்ணுமில்ல சார். இந்த இது இருக்கு இல்லையா சார், இந்த அதாவது இங்க இருக்காங்களா, அது பிளாட்டு, அதை சுத்தி வந்தா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் சார். இது பாரு, 10 நிமிஷத்துல இன்குவாரி முடிச்சிட்டு 15வது நிமிஷம் டிவிடியோட வரணும். சாரி சார், 14 நிமிஷம் 59 செகண்ட்ல வருவேன் சார். ஒரு செகண்ட்ல என்னையா புடுங்க போற? ஏற்கனவே மொத்தமும் புடுங்கிட்டு போயிடுச்சு சார். போயா? எஸ் சார். என்ன நட, என்ன கம்பீரம். இந்தியாவுக்கு பாதுகாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க வேண்டிய ஆளு. என்னையா நாயுடு? எஸ் சார். பிளாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு, என்ன மேட்ரு? நீங்க லேட்டா வந்ததுனால மொத்த கும்பல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இவ்வளவுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாட் நியூஸ். இது என்னுடைய 100வது என்கொயரி. என்னையா நீ? அந்த ஆளு காதல விழுந்ததுன்னா துப்பாக்கி உருவி பின்னாமண்டையில சுற்றுவான். ஐயா, ஏன் அப்படி எல்லாம் வில்லங்கத்தை கிளப்பி விடுற? சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது டைம் ஆயிடுச்சா? உனக்கு சாம பத்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரியணும்னா நீங்க பிளாட் நம்பர் D2ல இருக்கிற கௌதம் கிருஷ்ணாவை தான் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மட்டும் தான் அந்த சாம் கூட தொடர்புல இருக்கிறவன். ஆனா இப்ப அந்த சாமே ஆளை காணோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாயுடு, தலைய வாரல என்னாலும் தகவலை வாரி வழங்கின பத்தியா? தாறுமாற இடியமீனுக்கு கோவம் வர்றதுக்குள்ள தப்பி போய் விஷயத்த சொல்லிடுமா? வா. இந்த பிளாட்ல மொத்தம் 4 சாம் இருக்கிறாங்க சார். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது சார். அந்த குழந்தை பேரு சாம். 4வது சாம பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார், ஏன்னா அவனை காணும். அந்த சாம பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னாக்க இந்த பிளாட்ல இருக்கக்கூடிய கௌதம் விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சார். ஏன்னா அவன் அவங்கிட்ட தான் அதிகமா பழகுவான்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க சார். இடியட் இடியட். அவன் செத்துட்டான் சொல்லிதான் உங்களை விசாரிக்கவே அனுப்புறேன். செத்தவனை பத்தியா? சாரி சார், இவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருடைய இன்வெஸ்டிகேஷன் லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும். சார், நீங்க செத்தவனை விசாரிக்கணும்னா நீங்க மண்டையை போட்டு மயானத்துக்கு போய் மல்லாக்கா படுத்து தான் சார் விசாரிக்கணும். சார், உங்களை மாதிரி முட்டாளங்களை வச்சுக்கிட்டு. யோ, சாமோட தொடர்புல இருந்த அந்த கௌதம வர சொல்லியா? ஓகே. ஹலோ சார். ஐயோ கௌதம்? யா, ஐ அம் கௌதம். ஐ அம் சாய் பிரசாத். ஓகே. ஹெட் ஆஃப் சைபர் கிரைம். ஓ, சாம பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். நீங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஆமா சார், இந்த ஃபிளாட்லயே அவன் என் கூட மட்டும் தான் சார் பழகுவான். ஓ, ஏன், என்னாச்சு? சாம் இறந்துட்டான். என்ன, சாம் இறந்துட்டானா? சார் சார் எப்படி சார்? சார், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானே சார் அவன்.
ஏதோ ஒரு டிவிடிக்காக சாம தொடுத்திருக்காங்க. அடுத்த ஆப்பு வச்சிட வேண்டியதுதான். அந்த டிவிடி கிடைச்சாதான் அதுல என்ன இருக்கு, ஏன் சாம கொன்னாங்கங்கிற விஷயம் தெரிய வரும். அந்த டிவிடி பத்தி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? சாரி சார், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லல. சாம் எங்கே ஒர்க் பண்ணா? சார் இஸ் பேசிக்கலி ஹெலிகாம் ஆப்ரேட்டர், அட் த சேம் டைம் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். சரி, டிவிடி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மை நம்பர்ஸ் ஆன் தி கார்டு. இதை ஒளிச்சு வைக்க இதான் சரியான இடம். தோச்சு பல வருஷம் ஆகுது போல. சாமோட நம்பர் தர முடியுமா? 98412 ஹோல்ட் ஆன். 98412 057 057 38. 38. போலாம். ஆனா நான் மறுபடியும் வருவேன். ஃபோன் சத்தம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? சார், பிளாட் செக்யூரிட்டி பேசுறேன் சார். செக்யூரிட்டியா? ஆமாம் சார். நான் சைபர் கிரைம் ஆஃபீஸர் சாய் பிரசாத் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த ஃபோன் ஓகே எப்படி வந்தது? காம்பவுண்ட் செவர் பக்கம் கடந்தது சார். ஃபோன் சத்தம் கேட்டதும் எடுத்தோம் சார். சரி, அந்த ஃபோன் எடுத்துட்டு உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வா. அனுஷ், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. ஏண்டா? ஸ்ரீ மட்டும் லீவ்ல இருக்கா, நான் மட்டும் எதுக்கு போகணும்? டேய், இன்னைக்கு ஒரு நாள் தான்டா அவளுக்கு லீவு. நாளையில இருந்து அவளும் தானே ஸ்கூலுக்கு போக நான் போறா. போக ஓடு. மாட்டேன். டேய், கிளம்புடா. டேய் வாடா இங்க. எங்கடா என்னோட ஃபோன்? எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். டேய், இதான் அந்த ஃபோனா? இங்க இருக்குடா. சாம் 7 dialed calls to Gotham. சாவறதுக்கு முன்னாடி 7 வாட்டி கூப்பிட்டுருக்கானே. மெசேஜ் வேற அனுப்பியிருக்கான். Message to Gotham. I am in danger. I have dropped a DVD in Pooja's house. And அம்மா அம்மா, என்னக்கா? எதிர் வீட்டு பிளாக்கி நம்ம வீட்டு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா. ஹே பூஜா, ஒரு நிமிஷம். என்ன? சாம் வந்து உன் வீட்ல ஏதோ ஒரு டிவிடி போட்டிருக்கான். அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? யாரு? செத்து போன சாம் வந்து சொன்னானா? ஏற்கனவே அவனால எனக்கு 1 hour லேட். செம்ம கான்ல இருக்க. பேசாம போயிடு. ஹே பூஜா, எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். ஹே போடி போ. அந்த டிவிடி எப்படி என் கை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஹே பூஜா, என்னாச்சு? ஏய், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டல்ல. ஒரு டிவிடிக்காக என் வீட்டையே நாசம் பண்ணிட்டிய. என்ன லூஸ் மாதிரி வளர்ற? எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத நான் சும்மா விட போறதில்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன் குடும்பத்தையே காலி பண்ண வைக்கிறேன் பாரு. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல. நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. Let me tell you one thing. நீ ஏதோ டிவிடியை தேடிட்டு இருந்தல, அது என்கிட்ட தான் இருக்கு. You will never get it. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஹே, அந்த டிவிடி கொடுத்துரு. வெளிய போ. உங்க ஐடியா சூப்பர் சார். இப்போ தெரியுதா ஏன் உங்களை கேமரா வைக்க சொன்னேன்? நாயுடு, எஸ் சார். வீடு பூரா தேடுங்கயா, டிவிடியை கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் சார். திருடனே வந்துட்டு போன மாதிரி வீட்டை கழிச்சு போட்டுட்டு கிளம்பிடுங்க. கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போய் தான் டிவிடி எங்க இருக்குன்னு தெரிய வந்துச்சு. தூண்டில போட்டுட்டு குட்டையை பார்க்கறத விட வலையை விரிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். எல்லாம் தானா வந்து மாட்டும். கரெக்ட் சார். ஹே, யார் நீங்க? இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? யாருப்பா? யாராவது முன்னாடி வந்து பேசுப்பா. கழுத்து திருப்ப முடியல. இப்ப சொல்லு, கார்பெட் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? மேடம் வீடு காலி பண்றாங்க. காலி பண்றதுதான் நாங்க, காலி பண்ண சொன்னது அவங்க.
மண்டை குழம்புதியா அந்த ஆள்னா வீடு காலி பண்ண சொன்னா இவன் கேள்வி கேட்டே ஆளே காலி பண்ணிட்டான் போகுது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என்ன காலி போட்டு சொன்னா இப்ப அவளே காலி பண்ணிட்டு போறா. ஆ? இது வேறயா ஏய், டேய் நில்லுங்கடா. டேய் ஏய் நில்லுங்கடா. டேய் ஏய், ஏய் பசங்க ஏய். டேய் நில்லுங்கடா. போயிரு ஏம்பா அவனுதான தூக்கின்னு வந்தா அவனே 2 அடி அடிக்கலாம்ல ஒருத்தனே போட்டு அடிக்கிறான் எத்தனை அடிதான் அடிப்பானோ அவனை எங்க அடிக்கிறான்னு பாப்போம். Hey. Pooja. Hey, hey. யோ அவளை தூக்கி ஜீப்ல போட சொல்லு. டேய் அவளை தூக்குங்கடா. கௌதம் ஐயோ ஓகேடா. என்ன சொல்லு என்ன? பூஜா எங்க? ஆ? பூஜா எங்க? டேய் அக்கா நான் இங்க இருக்கேன், பாப்பா இங்க இருக்கா. எங்களை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? அப்பத்துல இருந்து பூஜா பூஜான்னு எப்பல இருந்துடா இப்படி? இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப விட என்ன? டேய் கிரவுண்ட்ல அடிபட்டு கிடந்தடா, பதறி போய் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். முதல்ல உனக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டது? I want to know every detail. Tell me now. இது வேற. என்னடா பிச்சு போட்டு போற? முதல்ல போய் பூஜா என்னாச்சுன்னு பார்க்கணும். ஹாஸ்பிடல்ல இருக்கறத மறந்துட்டு ஏதோ சினிமா தியேட்டர்ல இருந்து போற மாதிரி போற கௌதம். போறியா கிட்ட வந்துட்டா. ஏய்